ஹாய் வாங்க வணக்கம். காக்காய்க்கு போயிட்டு சாப்பாடு வைக்கலாங்க. நான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதெல்லாம் வந்து இதில் போடுறது இல்லைங்க. ஏன்னா ஒரு மாதிரி மண்ணாக அப்படியே இருக்கும். அப்படிங்க நாம்ளும் நடக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இதில் கீழே வந்து போடுறது இல்லைங்க. இப்படி வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா செவுத்து மேலே வச்சு அது மட்டும் அணிலும் சாப்பிட்றாங்க சேர்த்து. அணில் வந்து பயந்துட்டு கீழே இறங்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பாடு வச்சுருது. இப்போ வைக்கிறங்களா, அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தோடனே நைட்டுக்கு என்ன பண்ணோம், ஒரு 7 மணிக்காட்டம் கூட்டிகிட்டு வச்சு விட்டோன்னா அவங்க அது சாப்பிட்றாங்க. அணிலுக்காக வேண்டி தான் இங்கே வைக்கிறது. இல்லைன்னா இப்படி தட்டில் போட்டு வச்சுன்னா அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. அணிலுக்காக வேண்டி தான் அணில் எடுத்துக்குவோம். அணில் பார்த்திங்கன்னா குட்டி போட்டுருப்பாட்டுருக்குதுங்க. குட்டி குட்டி குட்டியாக 4-5 குட்டியாட்டம் வந்துடுது. சூப்பர்டா. ஏன்னா நீட்டாக கொட்டிட்டு அவங்க மேட்டுக்கு அடிச்சிக்காமல் சாப்பிடுவாங்க. லைனாக கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா அணிலுக்கு தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கிட்டிருந்து பார்த்திங்கன்னா ஒடியாந்து அது மாதிரி சாப்பிடும். குட்டி குட்டி கண்ணில் இந்த இவ்வளோ பெருசு தான் இருக்குது அணில். அழகாக இருந்தது. இன்றைக்கி ஒரு 2 காலையில் 2 பார்த்தேன், இப்போ 1 பார்த்தேன். சரி வந்து சாப்பாடு பார்த்துட்டு போகுது இல்லை அப்படின்றதால சரி இப்போ டைம் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ பாருங்கள் வச்சுட்டு செத்த நேரில் எப்படி வந்து சாப்பிட்றாங்கண்ணே. ஒருத்தவன் மாப்பு முடிச்சு வந்துட்டான் பாருங்கள், போகிறான் சாப்பிட்றாங்க பாருங்கள். அங்கே ஒருத்தவன் எடுக்கலாமா வேணாமான்னுங்கிற மாதிரி பார்க்குறேன். அங்கே பாருங்கள் அந்த ஓரம் அணியில் உட்காந்து சாப்பிட்றது பாருங்களேன். நான் அதுக்காக தான் அந்த பக்கம் இழுத்து வச்சேன். அவங்கெல்லாம் வந்து காக்கா வந்துச்சுன்னா அணில் வந்து பயந்துக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த பழுப்பு ஓரம் ஈர்த்து வச்சோம்னா அங்கிட்ட அப்படியே சாப்பிட்டு அப்படியே தாவி குடிச்சிருவாங்க. பாருங்க அந்த ஓரம் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். ஓடிட்டாங்க பயந்துட்டு, திரும்ப வந்துட்டாங்க. அது எவ்வளோ அழகாக 2 கையால் வச்சுட்டு எப்படி சாப்பிடுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இப்போ அழகாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் கிட்ட இப்போ நான் உட்காந்துக்கிற இடத்துலேருந்து இப்போ அசைஞ்சாலே ஓடிடுது பயந்துட்டு. அங்கே பாருங்கள் ஐயோ அழகோ அழகு. இந்த அணில் அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அதுவும் பாருங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஸ்டாண்ட் இருக்கணும். ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நம்ம மாட்டுக்கு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தோம்னா அழகாக சாப்பிட்றது தெரியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழகாக அணில் கிட்ட, அதாவது நம்ம ஜூம் பண்ணால் எப்படி கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியாது மாதிரி தெரிகிற அளவுக்கு நான்